ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். இந்த பதிவில் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்க்கலாங்க. துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 12ஆம் இடத்திலிருந்து அவருடைய 7ஆம் பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல பதியுது. இது மிக மிக சிறப்பு. புதிய வேலைகள் தொடர்பாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த புதிய வேலைகள் கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் எல்லாமே உங்களை தேடி வரும். வெளிநாடு போகிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ரொம்ப சிறப்புங்க. தாராளமாக வெளிநாடு வேலை வாய்ப்பு இந்த டயத்தில் அமையும். ஆனால் துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல நீசம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். பலம் இழந்து சஞ்சாரம் பண்ணுறார் ராசி அதிபதி. அதனால் இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், அதில் தயவுசெய்து அவசரப்படாதீங்க. நிதானமாக கவனமாக எந்த வேலை இருந்தாலும் பண்ணுங்கள். ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ரொம்ப கவனமாக நடந்துக்கோங்க. ரொம்ப சிறப்பு. இந்த டயத்தில் அப்படி நடக்கிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, வெளிநாட்டு வேலைக்கு ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணுறவங்க துலாம் ராசிக்காரங்க அந்த கம்பெனி கரெக்டான கம்பெனியாக, கரெக்டாக எல்லாமே வச்சுருக்காங்களா, அந்த பர்மிட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. அதில் சில குறைபாடுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. சில நேரத்தில் நம்ம வெளிநாடு போயிடுவோம். போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ராக்டில் தப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் திரும்பி ரிட்டர்ன் போயிடுங்கன்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம போயிட்டு வந்த செலவுகள் நமக்கு யார் கொடுப்பா, அந்த காசு யார் கொடுப்பாங்க? இது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில் மூவ் பண்ணுறீங்க இல்லையா, ரொம்ப கவனமாக இருந்துவங்க. வழக்கு தொடர்பான விஷயங்களையும் சரி தான் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். கேது பகவானுடன் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்றார். அப்போது வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு இதுமாரி விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக நடந்துக்கோங்க. இந்த டயத்தில் ராசி அதிபதி பலம் இல்லாததுனால தான் சொல்கிறேன். அப்படி பலம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் ரொம்ப நிதானமாக இருக்குங்க துலாம் ராசிக்காரங்க இந்த டயத்தில். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார்? புதன் பகவான். புதன் பகவான் தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். அதனால் தொழில் தொடர்பான விஷயங்கள்லையும் சரி தான் ரொம்ப கவனமாக இருந்தவங்க. வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சாளர்கள் வச்சுக்கோங்களேன், வழக்கறிஞராக இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருந்தவங்க. எதனால் அப்படின்னா உங்ககிட்ட வர்ற கேஸே உங்களுக்கு பிரச்சனையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஒரு அவசரப்பட்டு ஒரு கேஸ் எடுத்து அதன் மூலமாக நமக்கே சில வில்லங்கங்கள் வரும் இல்லையா, அதுமாரின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் துலாம் ராசிக்காரங்க வழக்கறிஞர்கள் கவனமாக இருந்தவங்க. அப்புறம் பேச்சாளர் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய பேச்சு. ஆனால் அந்த பேச்சின் மூலமாகவே வழக்குகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாமே வரும். அதனால் கவனமாக இருந்தவங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி சனி பகவான். அவர் தான் இப்போது எங்கே அப்படின்னா 5ஆம் இடத்துலேயே வக்ரகதி பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளின் உடல்நல கவனமாக பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பூர்வீகம் சம்மந்தமான சொத்துக்கள் இதெல்லாம் இருந்தால் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து இந்த டயத்தில் அந்த பேச்சுவார்த்தைகள், அப்புறம் பூர்வீக சொத்துக்களை விற்கிறதுக்கு இதுக்கான முயற்சியில் தயவுசெய்து துலாம் ராசிக்காரங்க இறங்காதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் கோவில்களுக்கு போக முடியாத ஒரு சூழல்கள் இந்த டயத்தில் எல்லாமே வந்துடும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய புதன் பகவான் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். 10ஆம் இடத்துலேருந்து அவருடைய 7ஆம் பார்வை 3ஆம் இடத்துல பதிகிற வக்ரகதி பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகளாக இருக்குது இல்லைங்களா, அதில் சில பின்னடைவுகள் எல்லாமே இருக்குது. அதனால் கவனமாக பார்த்துங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. அதுவுமே இந்த டயத்தில் உங்களுடைய கைகளுக்கு சேராது. இந்தோ பண்ணுறேன் பார்க்குறேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நினைக்கிற உதவிகள் உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக இந்த டயத்தில் கிடைக்காது. அதனால் இளைய சகோதரர் இளைய சகோதரர் மூலமாக சில வேலைகள் நடக்குங்கிற எதிர்பார்ப்பை தயவுசெய்து ஏற்படுத்திக்காதீங்க யார்? துலாம் ராசிக்காரங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு லாபாதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான் தான். அந்த சூரிய பகவான் இப்போதைக்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காருங்க. லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்.
அப்போ வந்து அப்போ சூரிய பகவான் வந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால அரசு சம்மந்தமான வேலைகள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசு சம்மந்தமாக ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுத்து வேலை பார்ப்பீங்க. அரசு சம்மந்தமான வேலைகள் வந்து எடுத்து வேலை பார்ப்பீங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக எல்லா விஷயமும் எல்லாமே பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும். ஓகேங்களா? தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இந்த டயத்தில் துலாம் ராசிக்காரங்க உங்களுடைய தந்தையினுடைய பேச்சை கேட்டு நடந்துங்க. உங்களுடைய மூத்த குழந்தை இருப்பாங்க இல்லைங்களா, பெரிய குழந்தை, அதாவது முதல் குழந்தை, அந்த முதல் குழந்தையோடைய மனசு கஷ்டப்படுத்தாத அளவுக்கு வந்து இந்த டயத்தில் தயவு செய்து நடந்துக்கோங்க துலாம் ராசிக்காரங்க. இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல நல்ல சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறத, என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பார்த்துலாம். 26, 27 இந்த வாரம் ஆரம்பத்திலேயே வந்து துலாம் ராசிக்கு வந்து சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால முக்கியமான விஷயங்கள், ஒரு இன்டர்வியூ போகிறது, புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுறது, தொழில் சம்மந்தமான பேச்சுவார்த்தையை ஒரு கான்ஃபரன்ஸிங் பண்ணுறது, தொழில் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, புதுசாக ஒரு வாகனம் வாங்க போகிறேன், புதுசாக வந்து ஒரு இடத்த வந்து பார்க்குறதுக்கு போகிறேன், இப்படி புதிய வேலைகள் எல்லாமே இருக்குது இல்லைங்களா. இது எல்லாமே 26, 27 இந்த நாட்களை தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. எப்பயுமே ரெகுலர் ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெகுலர் ஒர்க்கில் வந்து ரொம்ப நிதானமாகவும் கவனமாகவும் நடந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 28, 29 இந்த நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பான நாட்கள். இந்த நாட்கள் வந்து நீங்கள் நினைச்ச வேலைகள் எல்லாமே நடக்குங்க. ஓகேங்களா? ஒரு வேலைக்கு வந்து ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போகிறீங்களா, அங்கே போய் கன்ஃபார்மாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கவனமாக நிதானமாக நடந்துக்கணும். அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிறது, வேணும்னே வந்து வில்லங்கமாக பேசுகிறது, இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நல்லது நடக்கிறது கூட நம்மளே நமக்கு வந்து இது ஆப்பு வச்சுக்குவோம் இல்லையா, அது மாதிரியான விஷயங்களாக மாறிடும். அதனால் கவனமாக நடந்துக்கோங்க. இந்த நாட்களில் வந்து ஒரு திருமணம் தொடர்பான விஷயங்களில் வந்து மூவ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லது. இந்த நாட்கள் வந்து ரொம்ப நல்லது. ஒரு பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை வீடு வந்து அங்கேருந்து வந்து பார்க்குறதுக்கு வர சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்கள் எப்போ 28, 29 இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள். பாக்கியங்கள் தேடி வரும். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். உங்களுடைய தந்தையினுடைய வயதில் இருப்பவர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள், உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான ஒரு விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் எல்லாமே வரும். 30, 31, 1 இந்த நாட்கள் வந்து தொழில் மூலமாக வெற்றி, தொழிலில் லாபம், தொழில் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தொழில் சம்மந்தமாக வந்து இன்டர்வியூ எடுக்கிறது, தொழில் சம்மந்தமாக வந்து ஒருத்தவங்களை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுகிறது, கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த நாட்களில் வந்து தாராளமாக பண்ணலாம். 30, 31, 1 இந்த நாட்களில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்களா, அந்த நாட்களில் வந்து இந்த நாட்களில் போங்க. அது போகிறத வந்து 30, 31, 1 இந்த நாட்களில் போங்க. 1ஆம் தேதி வந்து சண்டே வந்துடும். அதனால் 30, 31 இந்த நாட்களில் வந்து வேலை சம்மந்தமாக வந்து இன்டர்வியூ போகிறது, அப்புறம் வேலை சம்மந்தமாக வந்து அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து தாராளமாக வந்து இந்த நாட்களில் பண்ணலாம். இந்த நாட்களில் பண்ணிங்கன்னா அந்த தொழில் சம்மந்தமான என்ன விஷயம் பண்ணாலும் சரி தான், அதில் கன்ஃபார்மாக சக்ஸஸ் வரும். தொழிலில் வந்து லாபங்கள் ஏற்படும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதுவரைக்கும் துலாம் ராசிக்கான வார ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.